தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். தேவ சமூகத்தில் பயந்திருப்போம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் கேட்கிறோம். அடியனை உங்க பாதத்தில் வைக்கிறேன். அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆவியானவர்தான் பேசணும்பா. உடைய வார்த்தைகள் இந்த கடைசி காலத்துக்கு எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அக்கார் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அரை மணி நேரம் தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். அன்பு தாயார் லட்சுமி அவர்களுக்கு நல்ல ஒரு ஜெபித்தோம். நிச்சயம் அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அசதியாய் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். ஆண்டவர் 7 முத்திரைகளை உடைக்கப்பட்ட 4 முத்திரைகள், 1, 2, 3, 4 முத்திரைகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நாம் ரொம்ப ரொம்ப நாணமாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விசுவாசி பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நாணமாயிருங்கள். இந்த இந்தியா முழுவதும் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய அன்பு சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஊழியக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். மன்னிக்க தன்மை உள்ளவர்களாய் இந்த கடைசி காலத்திலே இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை கொடூரமான அடிகளை அடித்தார்கள். பிதாவே, இவர்களை மன்னிங்க என்று சொல்லிவிட்டார். ஸ்தேவானை கல்லால் அடித்து சாகடித்தார்கள். அவரும் பிதாவே, இவர்களை மன்னிங்க என்று சொல்லிவிட்டார். இருக்கிற எல்லா சீசர்களும் அடித்துதான் கொலை செய்தார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த கடைசி காலத்திலே உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், ஊழியம் செய்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை மனசுல வைத்துக் கொள்ளாமல்
இயேசு எப்படி மன்னித்தாரோ, ஸ்தேவான் எப்படி மன்னித்தாரோ, இருக்கிற சீசர்கள் எப்படி அவர்களை மன்னித்தாரோ, நீங்களும் மன்னித்து மறந்து விடுங்கள். உங்களை சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் மன்னியாமல் இருந்தால் இயேசு உன்னை எப்படி மன்னிப்பார்? இந்த வார்த்தைகளை, கசப்புகளை உன் இருதயத்தில் வைத்துக் கொண்டு 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் கழிச்சு அதற்கு வினோதமாய் நீங்கள் கேள்வி கேட்டா நிச்சயம் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். கடைசி காலத்திலே கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நாணமாய் இருந்து, ஜாக்கிரதையாக இருந்து, உன்னை யாராயிலும் எதை திட்டினாலும் பேசினாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அசால்ட்டா சொல்லிவிட்டு மற்ற காரியங்களை பார்த்தா அக்கினி அவர்கள் மேல் வரும். அதற்கு நீ நியாயம் தீர்த்தா அக்கினி உன்கிட்ட வந்துடும். பேசினவன் தப்பித்துக் கொள்ளுவான். ஜாக்கிரதையாக இருந்து எச்சரிக்கையாக இருங்கள். கடைசி காலம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற 7 முத்திரைகள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே இருந்து அவர் வந்து தேவனுடைய கரத்திலே வாங்கினார். இந்த ஆட்டுக்குட்டியானவரை 4 ஜீவன்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுகிறார்கள் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, 4 ஜீவன்கள். முதல் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாவது ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷன் முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. என் அன்பு பிள்ளைகளே, இந்த 4 ஜீவன்கள் இப்படி காணப்படுகிறபடினால், இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறபடினால், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே 4 சுவிசேஷர்கள் மத்தேயு என்ன சொன்னார்? இந்த சிங்கத்திற்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாய் பிறந்தார் என்று சொன்னார். காளைக்கு ஒப்பாக மார்க்கு ஒரு ஊழியக்காராக இயேசு பிறந்தார் என்று சொன்னார். லூக்காய், அதாவது இந்த மூன்றாவது என் அன்பு பிள்ளைகளை ஜீவன் மனுஷ முகனுக்கு ஒப்பாக லூக்கா இயேசு கிறிஸ்துவை ஒரு முழு மனிதனாக காட்டுகிறார். 4வது ஜீவன் கழுகை போல, ஒரு பறக்கிற கழுகை போல ஒப்பாக காண்பிக்கப்படுகிறது என்றால், யோவான் இயேசுவை ஒரு பிதாவாகிய தேவனாய் காட்டுகிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? அதனால்தான் இந்த 4 ஜீவன்களும் என் அன்பு பிள்ளைகளே இயேசு, அதாவது ராஜாவாகவும், இயேசு ஒரு ஊழியக்காரனாக, வேலைக்காரனாகவும், இயேசு ஒரு மனிதனாகவும், இயேசு ஒரு பிதாவாகிய தேவனாகவும் அவர் காண்பித்தார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவர் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறபடினால், அவர் திருத்துவ தேவனாய் இருக்கிறபடினால், என் அன்பு பிள்ளைகளே, சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன்
ஒருவராக தான் எல்லாருடைய பார்வைக்கும் 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள், 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், மிகாவேல், கேப்ரியேல் தூதர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் உலகத்தை அழிக்கக்கூடிய தூதர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கோடான கோடி தூதர்கள் இருக்கிறார்கள். யோவானும் ஒரு பகுதியில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முடிவு காலம் வந்து விட்டது. என்ன முடிவு காலம்? சபையை கர்த்தர் எடுத்துக்கொண்ட பிறகு தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? அவர் சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தாரோ, அன்றைக்கு அவர் தேவனாகி மாறிவிட்டார். சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், பிதாவாகி தேவனாகி இயேசுவும் குமாரனாகி இயேசு ஆட்டுக்குட்டியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் திருத்துவ தேவனாய் இருக்கிறபடினால் சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு சபையை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறாரோ, அன்றைக்கு சிங்காசனத்தில் இருந்து 2வது நபர் ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வருகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? சிங்காசனத்தில் இருந்து இந்த 7 முத்திரைகளை யாரு வாங்க போகிறார்கள்? இந்த பூமியின் நியாயத்துக்கு ஆட்கள் இல்லையா என்று கதறிக்கொண்டிருக்கிற யோவான், அழுது கொண்டிருக்கிற யோவான், தேம்பி தேம்பி அழுகிற யோவான், அதிலிருந்து ஒரு 24 மூப்பரிலிருந்து ஒரு மூப்பர் எழுந்து, யோவானே நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதாவது ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கும் போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக காணப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வரும்போது அவர் மனுஷனாகிய இயேசுவாய் இருந்தாரா, இல்ல தேவனாகிய இயேசுவாய் இருந்தாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. என்ன சிந்தனை வெளியே போக வைக்க வேண்டாம். என்றைக்கு அவர் அந்த 7 முத்திரை உடைக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் அவர் இறங்கி வந்தாரோ, அந்த நேரம் முதல் பரலோகத்திலே ஒரே மனிதன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சரித்திரத்திலும் சரி, மனிதனாகிய இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலும் சரி, பரலோகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நபர் மனிதன் இருக்கிறார் என்றால் அவர் ஆட்டுக்குட்டியானவர் தான். அவர் தேவனாய் இருந்த இயேசுவாய் மீண்டுமாய் ஆட்டுக்குட்டியானவராகிய மனிதனாக அந்த சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து அந்த 7 முத்திரையை உடைக்கப் போகிற ஆட்டுக்குட்டியானவர் மனிதனாகி இயேசு கிறிஸ்து வாங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். என்றைக்கு இயேசு உயிரோடு எழுந்து அவர் பரத்துக்கு போனாரோ, அன்றைக்கு அவருக்கு 33 வயது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு முத்திரையை உடைக்கும் போது 34 வயதாகும். 2வது முத்திரையை உடைக்கும் போது 35 வயதாகும். 7வது முத்திரையை உடைக்கும் போது அவருக்கு 40 வயதாகும். யூத கலாச்சாரத்தின்படி ஆண்கள் 40 வயசுலதான் திருமணத்தை செய்து கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. 40 வயசுல தான் திருமணத்தை செய்து கொள்வார்கள்.
இயேசு கிறிஸ்து அதாவது வெள்ளை குதிரை மேல் ஏறி வருகிறார். அந்த 19வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையார் மணவாட்டி அந்த திருமண நாளிலே இயேசு அந்த 40 வயதிலே இணைவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது பார்க்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவர் 7 முத்திரையை வாங்கி கொண்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து அவர் மனிதனாகிய இயேசுவாக தான், அதாவது உடைக்கப் போகிற முதல் முத்திரையை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். இப்போது 6வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். முதல் 1 வசனத்தை வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்போது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வா, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் பார்த்து கொண்டிருக்கிறார். 4 ஜீவன்களில் ஒரு முதல் ஜீவன். யாரை குறிக்கிறது? முதல் ஜீவன் இயேசு ராஜாவாக பிறந்ததை குறிக்கிறது. இயேசு ராஜா, மனிதனாகிய இயேசு இந்த முதல் முத்திரை உடைக்கும் போது எப்படி உடைத்தா? அதை உடைக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர்தான் தேவன். இன்றைக்கு உடைக்கும் போது, அதாவது நண்பு பிள்ளைகளே, அன்றைக்கு மனிதனாகிய இயேசுவாய் இருக்கிறார். உடைக்கிற காரியங்கள், நடக்க போகிற சம்பவங்களை குறித்து இன்றைக்கு அவர் எழுதியிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? ராஜாவாய் இருக்கிற இயேசு உடைக்கும் போது அதில் இருந்து என்ன வருகிறது என்று பார்க்கலாம். 2வது வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதில் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதல் முத்திரையை உடைத்த ஆண்டவர் இயேசு ஒரு வெள்ளை குதிரை காணப்படுகிறது. அந்த வெள்ளை குதிரை மேல் ஒருவன் ஏறியிருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லமா? அவன் கையில ஒரு வில்லு இருக்கிறது, அம்பு இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, கடைசி அந்த 7 வருஷ காலத்திலே ஆண்டவர் முதல் முத்திரையை உடைக்கும் போது வெள்ளை குதிரை மேல் ஒருவன் ஏறி வருகிறான். இவன் யார்? இவன் யார்? இயேசுதான் இந்த உலகத்துக்கே ராஜா. இவன் ஒரு ராஜாவாக வருகிறானே என்று பார்க்க போனால், இயேசுக்கு பதிலாக, ஒரு ஆமீன் சொல்லுங்க, இயேசுக்கு பதிலாக ஒரு மருந்து இருக்குது பாருங்க, ஆன்டிபயோட்டிக். அந்த ஆன்டிபயோட்டிக், அந்த மருந்து மாற்று மருந்து. ஒரு ஆமீன் சொல்லமா? என்ன மருந்து? ஒரு எதிர்ப்பு சக்தி மருந்து. ஒரு வியாதிக்கு கொடுக்க வேண்டிய மருந்து கொடுத்துட்டு தவறாக கொடுத்த விட்டா கூட இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை அது எதிர்ப்பாக கொடுக்கும் போது, பதிலாக கொடுக்கும் போது, தன் மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதிகள்
சரியாகும். ஒரு ஆமென் சொல்லமா? அதற்கு பதிலாகத்தான் ஆன்டி கிறிஸ்டோ என்று ஒரு பெயர், இயேசுக்கு பதிலாக, இயேசுக்கு எதிராக இந்த அண்டி கிறிஸ்து வெள்ளை குதிரை மேல் ஏறி வருகிறான். அவன் மேல் ஒரு கிரீடம் இருக்கிறது, அவன் கையிலே வில் இருக்கிறது, அம்பு இல்லை. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் ஊருக்குள்ளவோ தேசத்தின் எல்லைக்குள்ளவோ அவன் வரும்போது எல்லா ஜனங்களும் கொந்தளித்து பயந்து போய் நடுங்கிக் கொண்டு காணப்படுகிறார்கள். ஐயோ, என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ தெரியவில்லையே, என் அப்பாவை காணும், என் அம்மாவை காணும், என் உறவினர்களை காணும், என் கூட பிறந்தவர்களை காணுமே என்று பயந்து கலங்கி போயிருக்கிற நேரத்திலே இவன் ராஜாவை போல வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளை, இவன் வந்து எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தின் வார்த்தையை போல சொல்லுவான். உங்களுக்கு சமாதானம், நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களுக்கு நல்லதை செய்வேன். கிறிஸ்தவன் எனக்கு தேவை, முஸ்லிம் எனக்கு தேவை, இந்து சமுதாயம் எனக்கு தேவை, புத்த சமுதாயத்தும் எனக்கு தேவை, எல்லா ஜனங்களும் எனக்கு தேவைதான். உங்களுக்கு சமாதானம், பயப்படாதே. உங்க உறவினர்களை யாரு எடுத்துக்கொண்டது போனது உண்டு தெரியுமா? அவன் சொல்லுவான், முட்டாள் ஜனங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டான் ஏலியன்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் எடுத்துக்கொண்டு போயிட்டானா? ஏலியன்ஸ் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். நம்ம சத்தியத்தை விதைக்கிறவர்களுக்கு என்ன பெயரு? பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார்கள் இந்த உலகம். ஆனால் பைத்தியக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே வைத்தால் வரப்போகிற இந்த ஆபத்தான காரியங்களுக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம். இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு உனக்கு உயிர். இந்த உயிரை நீ விட்டுவிட்டால் மரணத்துக்கு ஒப்பாகி விடுவாய். நாணமாய் இருந்து, ஜாக்கிரதையாய் இருந்து, அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாரை இந்த அண்டி கிறிஸ்து என்ன சொல்லுகிறான் என்றால், ஏலியன்ஸ் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இந்த பைத்தியக்கார ஜனங்களை என்று சொல்லுவான். அப்போது ஜனங்கள்லாம் பயப்படும். ஜனங்கள் பயந்து இருக்கும்போது, பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவான். என்னை பாருங்க, வில்லு மாத்திரம்தான் இருக்கிறது, அம்பு இல்லை. வெள்ளை குதிரையை எதற்கு சமம் என்றால் சமாதானத்துக்கு அறிகுறியாக இருக்கிறது என்று தன்னை ஜனங்களுக்கு முன்பாக காட்டுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஜனங்கள்லாம் யாரை நம்ப? அவனை தான் நம்ப. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இரண்டாம் முத்திரையை உடைக்கும் போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. இரண்டாவது ஜீவன் எதுக்கு ஒப்பிட்டா? வேலைக்காரன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேலைக்காரன். அண்டி கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் 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 வெள்ளை குதிரையில மேல் ஏறிக்கொண்டு போறான். அவனுக்கு பின்னாக சிவப்பு குதிரையிலே ஏறி வருகிறான். 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமி உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்துப்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இரண்டாவது முத்திரையை உடைக்கும் போது ஒரு சிவப்பான குதிரை மேல் ஒருவன் ஏறி வருகிறான். அவன் யார் என்றால், முதல் அண்டி கிறிஸ்து சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு வெள்ளை குதிரை மேல் போகிறான். இரண்டாவது சிவப்பான குதிரை மேல் ஏறி வருகிறனுடைய அவன் கரத்திலே ஒரு பெரிய பட்டயம் இருக்கிறது. ராமன் சொல்லுங்க. அப்போது வெள்ளை குதிரை மேல் இருக்கிறவன் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் போது பயப்படாதே, எல்லா ஜனங்களும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டால் உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்வேன், இதுதான் உண்மை, ஏலியன்ஸ் உங்க ஜனங்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று சொல்லும் போது அதில் இருந்து ஒருவன் எழும்புவான். என்ன எழும்புவான்? நிச்சயம் கைவிடப்பட்டவனாயிருப்பான். இல்லை, இது பொய். ஏலியன்ஸ் எடுத்துக்கொண்டு போகவில்லை. ஆனால் 1960 1950 காலத்தில் எல்லாம் அமெரிக்கா தேசத்திலே, அதாவது ஏலியன்ஸ் அந்த பறக்கும் தட்டிலே வந்தார்கள் என்று சொல்லப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஏலியன்ஸ் இல்லை, பறக்கும் தட்டிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சில, அதாவது சினிமாக்கள் பார்த்தால் என் அன்பு பிள்ளைகளே, அதில் பறக்கம் தட்டி ஏலியன்ஸ் என்று ஒரு படம் எல்லாம் எடுக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு நடக்க போகிற சம்பவங்களிலே, வரப்போகிற நடக்க போகிற சம்பவங்களிலே அண்டி கிறிஸ்து இப்படியா சொல்லி ஜனங்களை ஏமாற்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் போது அதிலிருந்து ஒருவர் எழும்பி இது பொய் என்று சொல்லும் போது அண்டி கிறிஸ்து சொல்லுவான், அநேக தேசங்களுக்கு நான் போக வேண்டும், அநேக மக்களை நான் சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு சமாதானத்தின் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும், பின்னால் என்னுடைய ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான், நான் கிளம்புறேன் என்று போய்விடுவான். சிவப்பான குதிரை மேல் ஏறி வருவனுடைய கரத்திலே பட்டயம் இருக்கிறது. இல்லை என்று சொன்ன மனிதனை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கும் போது அவர் சொன்னது பொய் என்று சொல்லும் போது, அப்படியா, இரு என் தலைவனுக்கு நான் கால் செய்கிறேன் என்று சொல்லி கால் பண்ணும்போது அவனை முடித்து விடு என்று சொல்லுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கிட்டவா 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 என்று சொல்லி என் தலைவர் இப்படியாய் சொன்னார், இவன் ஒருவன் எழும்பினான், எல்லா ஜனங்களுக்கும் பிரச்சனை, அதனால இவனை கொன்றுவிடு. ராமன் சொல்லுங்க. இப்படிதான் அண்டி கிறிஸ்து சமாதானம் என்று சொல்லிவிட்டு அவனுடைய வேலைக்காரன் அநேக ஜனங்களை வெட்டி அவன் நாசப்படுத்துவான். ஆமென். நான்கு அது வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? அப்போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறினவனுக்கு பூமி உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தின் பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சமாதானத்தையே எடுத்து போட்டுவிட்டு அநேக ஜனங்களை அவன் பட்டயத்தால் வெற்றி, சிவப்பு குதிரை என்று சொல்லப்பட்டால் அதற்கு அர்த்தம் ரத்தம் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள், எத்தனையோ பேர் இங்க ஒரு குதிரையை பார்த்தேன், அங்க ஒரு குதிரையை பார்த்தேன் என்று பல வீடியோக்களில் வந்தது. அப்படி யாராவது சொன்னால் நம்பாதீங்க. ஒரு குதிரையை 4 குதிரைகளிலே ஒரு குதிரை கூட உன்னை வெளியே வரவில்லை. என்றைக்கு இயேசு கிறிஸ்து சபையாரை எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ
அன்றைக்கு ஆட்டுக்குட்டியான தேவனுடைய கரத்திலிருந்து அந்த 7 முத்திரை வாங்கிவிட்டு ஒரு முத்திரையை உடைக்கும் போதுதான் அந்த 4 குதிரைகள் காணப்படும். இன்றைக்கு எந்த ஒரு ஊழியக்காரனும் இங்க வெள்ளை குதிரை பார்த்தேன், அங்க சிவப்பு குதிரை பார்த்தேன், அந்த கருப்பு குதிரை பார்த்தேன், அந்த மங்கின குதிரை பார்த்தேன் என்று யாராவது சொன்னால் நம்பாதீங்க. என் அன்பு பிள்ளைகளை வீழ்த்திருங்க, சத்தியத்துக்கு பயந்து நடங்குங்க. இது கடைசி காலமாய் காணப்படப்படுகிறதால் இயேசு கிறிஸ்து வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளும்படியாய் தகுதி உள்ளவனாய் உன் வாழ்க்கையில் என்ன கசப்புகள் காணப்பட்டாலும் சீ என்று அதை தள்ளிவிட்டு தேவனுக்காக காத்துக் கொண்டிருக்கும் போது அந்த நாளிலே சபையை எடுத்துக்கொள்ளப்பட போது நீயும் எடுத்துக்கொள்ளப்படுவாய். இல்லை காலமாய் உன் வாழ்க்கையில் அந்த கசப்புகள் அந்த வைராக்கியங்கள் காணப்பட்டால் நிச்சயம் இயேசு கிறிஸ்து வருகிலே நீ கைவிடப்படுவாய். இது நிச்சயம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு. உன்னை யாராவது எது பேசினாலும் சரி, நீ மன்னித்து விடு. நீ மன்னிக்காவிட்டால் இயேசு உன்னை மன்னிக்க மாட்டார். அன்றைக்கு நீ கைவிடப்படுவாய். இது என் மனைவியா இருக்கட்டும், என் பிள்ளைகளா இருக்கட்டும், என் மருமகளா இருக்கட்டும், சபை ஜனங்களா இருக்கட்டும், ஊழியக்காரனே நீ யாரா? எத்தனை 10,000 30,000 1,00,000 ஜனங்களை வைத்து நீ ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் நீ வாழ்க்கை கசப்புகளும் வைராக்கியமும் காணப்பட்டால் விட்டுவிடு. இல்லை என்றால் இயேசு வருகிலே கைவிடப்படுவாய். ஒரு ஆமென் சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுவார். அல்லேலூயா. சிவப்பான குதிரை வெட்டி சமாதானத்தை குலைச்சலாக்கி போட்டான். வாசிப்போம் 5வது வசனம். அவர் 3ஆம் முத்திரையை உடைக்கும் போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல, 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் போது நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். யோவான் பார்க்கிறார், 3வது ஜீவன் யாரை குறிக்கிறது? இயேசுக்கு பதிலாக தான் இந்த அண்டி கிறிஸ்து. என் அன்பு பிள்ளைகளே, நாணமாயிருக்க வேண்டும். கடைசி காலத்தில் சபையை எடுத்துக்கொண்ட பிறகு அண்டி கிறிஸ்துவின் கையாலே, அதாவது பின்மாற்றம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவன் மாற்றுவான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இயேசுவை, அதாவது கேட்டும் கேட்காமல் இருந்தும் புறஜாதி ஜனங்களை இயேசு நியாயம் தீர்ப்பார் 7 வருஷத்துக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. 7 வருஷத்திற்கு கொடூரமான ஆட்சி என்றால் அது பயங்கரமான ஆட்சியாய் காணப்படும். இப்படிப்பட்ட ஆட்சியிலே நீ மாற்றின உன்னை சின்ன பின்னமாக மாற்றி உன்னை கெடுத்து நாசம் பண்ணி கொலை செய்து விடுவான். தண்ணீர் கிடைக்காது, ஆகாரம் கிடைக்காது, அதாவது பசிக்கு சாராயத்தையும் குடிக்க வேண்டியது வரும். அந்த நாளிலே உனக்கு என்னென்ன கிடைக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தராசு என்று சொன்னால் சாமம். என்னது? சாமம். ஒரு ஆமென் சொல்லு. கருப்பு குதிரை மேல் ஏறி வருகிறவன் ஒரு தராசு கையில பிடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த தராசுக்கு என்ன என்று தெரியுமா? சாமான். கீழே 6வது வசனத்தை வாசிக்கலாம். என்னென்ன சமமாயிருக்கிறது என்று பார்ப்போம். அப்போது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வாற்கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சரசத்தையும்
சேதப்படுத்தாது என்று 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கருப்பு குதிரை மேல் ஏறி வருகிறவன் கையில ஒரு தராசை பிடித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் சமம். நீ பணக்காரனா இரு, நீ நடுத்தரத்துனா இரு, நீ ஏழை ஜனங்களா இரு, எல்லாருக்கும் ஒரு பணம் தான். அந்த ஒரு பணம் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்த நாளிலே நீ வேலை செய்கிறவன் உனக்கு கூலி ஒரே ₹1 பணம் தான். நீ அரசியல்வாதிக்காரனா இரு, என் அன்பு என் ஜனங்களே, நீ இன்றைக்கு தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்டாலும், நீ பிரதமராய் இரு, பல மாநிலத்துக்கு முதலமைச்சராய் இரு, மினிஸ்டராய் இரு, எம்எல்ஏக்களாய் இரு, வரப்போகிற காலத்தை குறித்து உன் விஞ்ஞானிகள் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஆனால் வரப்போகிற காலத்தை குறித்து வேதத்திலே ஆதியிலே எழுதப்பட்ட வார்த்தைகள், இன்றைக்கு நடக்க போகிற சம்பவங்கள். ஆனால் என்றைக்கு என்று கேட்காதே, இயேசு கிறிஸ்து என்றைக்கு அவர் மேகத்தின் மேல் வந்து சபையை எடுத்துக் கொள்கிறாரோ அன்றைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். ஊழியக்காரர்களே, இன்றைக்கு நீ நாணமாய் இருந்து, விசுவாசிகளே இன்றைக்கு நாணமாய் இருந்து அவருடைய வரிகளே நீ எடுத்துக்கொண்டால் நலமாயிருக்கும். இல்லை என்றால் ₹1 என்னது சொல்லுங்க, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, அதுவும் ஒரு பணத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு தான். ஒரு வேளை சாப்பாடு. அடுத்தது ஒருவேளை பற்றாவிட்டால் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, அவ்வளவுதான். நீ நைட்டுக்கு சாப்பிடணும்னா இன்னொரு பணத்தை கொடுக்கணும். நீ சாயந்தரம் சாப்பிடணும்னா இன்னொரு பணத்தை கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்க முடியாது, நடுத்தர ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த ஒரு பணத்துக்கு 3 வேளை ஒரு பணம் கொடுத்து தன் ஆகாரத்தை வாங்கிக் கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளிலே பணக்காரங்கள்லாம், இந்த நாளிலே தேசத்தை ஆளுகிறவெல்லாம் அவனுக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர அவனை மிஞ்சி ஒரு அரசியல்வாதி காரணங்களும் நடக்க போகிற நாட்களிலே இருக்கவே முடியாது. இதுதான் சத்தியம், சத்தியம், சத்தியம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை யாரை எந்த அரசியல்வாதிக்காரர்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள் காணப்பட்டால் இந்த வார்த்தைகளை பேசும்போது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நலம், உன் குடும்பத்துக்கு நலம். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை, மகிமுண்டாகட்டும். எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பணம் சம்பளம் தான், ஒரு நாள் சம்பளம், ஒரு வேளை சாப்பிடுதான். மீதி நாள் என்ன பண்ண முடியும்? அந்த கீழே ஒரு 3 வரிய வாசிங்க. 6வது வசனம், எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அந்த நாளிலே எண்ணெய் பிரியா கிடைக்கும், அந்த நாளிலே சாராயம் பிரியா கிடைக்கும், ஆதாரம் கிடைக்காது. ஒரு பணத்துக்கு ஒரு வேளை சாப்பிடுதான், மிச்ச 2 வேளை இருக்கிறது. அவன் வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். ஒரு வேளை வாகனம் இருந்தால் எண்ணெய் ஃப்ரீயாக கிடைத்துவிடும். மற்ற உடைகள், மற்ற செலவுகள் ஒன்றுமே கிடைக்காது.
அன்றைக்கு உன்னை பசி ஆற்றக்கூடிய எது என்றால் சாராயம் ஃப்ரீயாய் கிடைக்கிறதுனாலே அதை வாங்கி வாங்கி குடித்து 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 தன் வயிற்றை நிரப்பி அதாவது வேதையில் வந்து மறைக்கக்கூடிய ஜனங்களாய் மாறிவிடுவார்கள். இதுதான் நடக்கம், இதுதான் சத்தியம். இன்றைக்கு பணம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு சொத்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு நகைகள் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு கோடி கோடியாக வைத்து பங்களா வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், உயர்ந்த கார்கள் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். இன்றைக்கே நாங்கள் சொல்லுகிற இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் அன்றைக்கு காப்பாற்றப்படலாம். இயேசு வேண்டாம் என்று சொன்னால் அன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு உனக்கு ஆகாரம் கிடைக்காது. சாராயத்தை குடித்துதான் வயிற்றை நிரப்பி வேதியிலே வந்து மரணம் அடைவாய். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இதுதான் மூன்றாவது குதிரை, கருப்பு குதிரை. அவன் கையில வைக்கப்பட்ட திராசு சாமம். பணக்காரனுக்கும் ஒரு பணம் தான், நடுத்தரத்தினுக்கும் ஒரு பணம் தான், ஒரு நாள் கூலி ஏழைக்கும் அந்த ஒரு பணம் தான். அந்த ஒரு பணத்துக்கு ஒரு வேளை ஆகாரம் தான், மற்ற 2 வேளை ஆகாரம் கிடைக்காது. அந்த பசியை தாங்க முடியாது. ஃப்ரீயா கொடுக்கிற அந்த சாராயத்தை வாங்கி தன் வயிற்றை நிரப்புவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாசிக்கலாம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும். அவர் 4ஆம் முத்திரையை உடைக்கும் போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். ஆமென். எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கொண்டிருக்கிறார் யோவான். அழுதார். யார் இந்த முத்திரையை உடைப்பார்கள்? ஒருவரும் இல்லையே. 4 ஜீவன்கள் வரவில்லையே. 24 மூப்பர்கள் வரவில்லையே. காபிரியேல் வரவில்லையே. மிகாவேல் வரவில்லையே. கோடி 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 தூதர்கள் இருக்கிறார்கள், ஒருவரும் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்க இல்லையே என்று கலங்கி தேம்பி அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே 24 மூப்பர்களில் ஒருவன் எழுந்து, யோவானே நீ அழாதே என்று சொல்லும் போது, சிங்காசனத்தில் இருக்கிற 2வது நபர் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு வந்து தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கும் போதுதான் அவனுக்கு ஒரு மன நிம்மதி வந்தது. ஒரு முத்திரையாய் உடைக்கும் போது யோவான் பார்த்து கொண்டிருக்கிறான். 4 ஜீவன்கள் வந்து இதை வந்து பார், வந்து பார், வந்து பார். முதல் முத்திரையில என்ன நடந்தது பார்த்தார். 2வது முத்திரையில என்ன நடந்தது என்று பார்த்தார். 3வது முத்திரையில என்ன நடந்தது என்று பார்த்தார். 4வது மங்கின குதிரையாய் காணப்படுகிறது. 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 8வது வசனம் எல்லாரும் பாருங்க, நன்றாக பாருங்க. நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களின் பூமியின் காப்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மங்கின குதிரைக்கு என்ன அர்த்தம்? மங்கின குதிரைக்கு என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னால் அவர் முழு மனிதனாக காணப்படுகிறார். முழு மனிதனாகிய இயேசுதான் இந்த பூமியை நியாயத்திருப்பார். அவருக்கு பதிலாகத்தான் இந்த அண்டி கிறிஸ்து. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவனும் சரி, ஊழியக்காரன் சரி, என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அண்டி கிறிஸ்து பிறந்து விட்டான் அமெரிக்கா தேசத்திலே என்று சொல்லுகிறார்கள். அண்டி கிறிஸ்து இன்றைக்கு யார் தெரியுமா? போப் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. எந்த போப்பம் இல்லை, எந்த அமெரிக்க அதிபதியும் இல்லை. அண்டி கிறிஸ்து பிறக்கவும் இல்லை. 4 குதிரையும்
ஒருவனும் பார்த்ததும் இல்லை. இனி வரப்போகிற நாட்களில தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகிறது. யாராவது அண்டி கிறிஸ்து வந்துட்டான் என்று சொன்னால் அது நம்பாதீங்க. ஒருவேளை அண்டி கிறிஸ்து 3 ஆறு உன் நெத்திலே குற்றம் போது, 3 ஆறு உன்னுடைய வலது கையில குற்றம் போது, அந்த 666 இன்றைக்கு அறிகுறியாக சில கம்பெனிகளிலே வந்திருக்கிறது. ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, அண்டி கிறிஸ்து வந்துவிட்டான் என்று சொல்லக்கூடாது. இந்த 666 குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் வருகிற நாட்களிலே. என் அன்பு பிள்ளைகளே, மங்கின குதிரைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின்னே சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சயத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மங்கின என்று சொன்னார் என் அன்பு பிள்ளைகளே, அதுக்கு அர்த்தம் என்னது? வியாதி, வியாதி. அல்லேலூயா. வேதனைகள், வேதனைகள், தாங்க முடியாத கொடுமைகள், பல வேதிகள் உண்டாகும். இப்படிப்பட்ட ஜனங்களை கொலை செய்வான். அவனுக்கு பேர் மரணம். அவன் பின்னாலே பாதாளம் சென்று கொண்டே இருக்கும். எல்லா ஜனங்களையும் கொலை செய்து பூமியில 1/3 பகுதியை அவன் தீர்த்து கட்டி விடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதிக 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 அதிகமாய் கொலை செய்யப்படுவர்கள் யார் என்றார்? கைவிடப்பட்ட கிறிஸ்தவனுக்கு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேரிடும். என் அன்பு சகோதரே, சகோதரிய, தகப்பனே, தாயே, என் கூட பிறந்த சகோதரர்களே, என் உறவினர்களே, கடைசி காலத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பித்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாகத்தான் தேவ சமூகத்தில் நின்று இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிற அடியனுக்கும், அதாவது வருகிற நாட்களில் நான் தவறினால் அவன்கிட்ட தான் மாட்டக்கூடிய சூழ்நிலை வரும். என் கூட பிறந்த சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, என் உறவினர்கள், என் கசின் பிரதர்கள் எல்லாரும் சரி, என் பிள்ளைகள், என் மருமகள்கள், என் சபை மக்கள்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு உன்னை சீர்படுத்திக் கொள், ஸ்திரப்படுத்திக் கொள். நீ தவறினா பாதாளம் அவனுக்கு பின்னால செல்லும். அவனுக்கு பேரு மரணம். மங்கின குதிரை, அதாவது வியாதி, மரணம். இப்படியா அதற்கு அர்த்தம். அவ்வளவுதான். மக்கள்கள் நாணமாய் இருந்து, ஜாக்கிரதையாய் இருந்து, இந்த காலத்தில் கிறிஸ்து இயேசுவை மாத்திரம் பற்றி கொண்டு நீ சத்தியத்துக்கு வெளியே ஓடாதபடி, சத்தியம் ஊழியக்காரன் வாயில் இருக்கிற வார்த்தைகளை கேட்டு உன் ஊழியக்காரனுக்கு அடங்கியிரு. அதை மீறின பொய் சத்தியம் உன்னை மாற்றிவிடும். பொய் தீர்க்க தரிசனம் உன்னை மாற்றிவிடும். ஜாக்கிரதையாயிரு, நாணமாயிரு, அறிவை பயன்படுத்திக் கொள். 50,000 விசுவாசிகளை வைத்து ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தவிட்டால், 10 ஆத்துமக்கள் வைத்து 100 ஆத்துமக்கள் வைத்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரனே தேவ சமூகத்தில் தாழ்த்தி விட்டால், உனக்கு மன்னிக்க கூடிய தன்மை இல்லாவிட்டால் கடைசி காலத்தில் மாற்றுவ. ஜாக்கிரதை. உன் கசப்பு பல வருடத்தின் காரியங்களை ஞாபகப்படுத்தி நீ பேசின,
நான் தான் வெங்கு என்று பேசின, நீ தேவ சமூகத்துல மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடு. ஆதிலே இருக்கிற சீசர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இன்றைக்கு நான் தான் வெங்கு, என்னை விட வேற யாரை இல்லை என்று தன்னை உயர்த்தி காட்டின உன்னை அறியேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிடுவார். உன்னை இல்லாதபடி ஆக்கி விடுவார். ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து பயந்து நடுங்கி உன் ஊழியத்தை கொடுத்ததை பற்றி கொண்டு நீ ஊழியத்தை செய்து தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ள யோசுவா எப்படி மண்ணை அள்ளி தன்னை மேல் போட்டுக்கொண்டு எனக்கு தோல்வி வந்தது எப்படி 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 என்று கேட்டாரோ, அதுபோல் தன் ஆத்துமாவை இன்றைக்கு காப்பாற்றிக்கொள். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொன்னால், உனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்புல நியாயம் வரும். கர்த்தர் உன்னை சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.